வணக்கங்க. நம்ம வந்து போக்குவரத்து துறை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து என்னன்னா, போக்குவரத்து துறையில வந்து தனியார் மயம் தாங்க அதிகமாகி போச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பார்சல் சர்வீஸு, அதுக்கப்புறம் நெறைய பிரான்ச்சஸ்ங்க. சொகுசு பேருந்து இப்போ ஒரு ஒரு பண்டிகை டைம்ல பார்த்தீங்கன்னா, தீபாவளி, பொங்கல் அதுபோல பார்த்தீங்கன்னா, 3 மடங்கு, 4 மடங்கு கூட அவங்க அவங்க என்ன நிர்ணயிக்கிறாங்களோ கட்டணம் அதாங்க. அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்குள்ள ஆளுங்க ஊருக்கு போணும்னா என்ன பண்ணுவாங்க, போய் தான் ஆவணும். வேற வழி இல்ல. அந்த கட்டணத்த செலுத்தி தான் நம்ம போயிட்டு வரோம். அதேபோல வரும்போது அப்படிதான் பிரச்சனையாவுது. இதெல்லாம் வந்து அரசுக்கு தெரியுது. இருந்தாலும் வந்து இது எப்படி இந்த சிக்கல்லேருந்து வெளிய வருதுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அப்படியே அமைதியா விட்டுருக்காங்க. ஏன்னா மக்களாட்சினா நம்ம மூலியமா தான் அரசு உருவாகுது. ஆனா மக்களுக்கே வந்து இது போல சிக்கலாகும்போது அவங்க விட்டுர்றாங்க. இதெல்லாம் வந்து கையாளணும்னா வந்து இவங்க போக்குவரத்து துறை வந்து அரசே எடுத்து நடத்தணுங்க. இது எப்படின்னா இப்போ ஒரு இந்த கால் டாக்ஸி, ஆட்டோ இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் வந்து ஊபரு வந்து ஓலா அதெல்லாம் வந்து அவங்கலாம் வந்து தனியார் செயலி மூலம் அவங்க வந்து இதெல்லாம் வழிநடத்துறாங்க. இத அரசு ஏத்து நடத்துனாங்கன்னா, அவங்களுக்கும் அரசு வேலைன்னு சொல்லிட்டு ஒரு திருப்தி கிடைக்கும். மக்களும் பாதுகாப்பா போயிட்டு வருவாங்க. இதன் மூலமா வந்து அரசுக்கும் வருவாய் வரும். இது எல்லாமே ஓரளவுக்கு பண்ணிட்டாங்கன்னா, வருவாய் ஓரளவுக்கு நமக்கு வந்துருங்க. இப்போ நம்ப கடன் தொகை வந்து 10,00,000 கோடி இருக்குங்க. இப்போ அடுத்த 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, யார் வந்தாலும் இன்னொரு 5,00,000 கோடி 5,00,000 கோடி அது போல தான் அதிகமா தான் கடன் ஆவுது. இந்த கடன வந்து நான் அடுத்த 5 வருஷத்துல நான் வந்து கடன ஒழிச்சுட்டு, மக்களுக்கு ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு ஆளுக்கு நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு யாருமே அந்த அந்த நம் அந்த அந்த இது வந்து உறுதி தர மாட்டாங்க. நம்ம கோரிக்கையா வைக்கிறோம். மக்களாகிய நம்ம வந்து கோரிக்கையா வைக்கிறோம். இது போல கடன் கடன் இல்லாம 10,00,000 கோடி கடன் அடைச்சுட்டு, குடும்பத்துல ஒரு ஆளுக்கு வேலை வாங்கி குடுங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மூலியமா நம்ம வந்து சொல்றோம் நம்ம அரசுக்கு. இத வந்து அவங்க வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. அது சொன்னாங்கன்னா நம்ம வந்து ஓட்டு போடலாம். ஆனா நம்ம இப்படியே தான் இருக்கோம். அவங்க அந்த அந்த ஓட்டு போடுற சமயத்துல 1000, 2000 குடுத்தாங்கன்னா, அத வாங்கிட்டு நம்ம 1 வாரம் 2 நாள் செலவு பண்ணிட்டு, அதெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோங்க. இதெல்லாம் மாறணும்னா, எல்லாமே அரசு துறையா மாறணுங்க. இப்ப தனியார் துறைனா வந்து, அவங்களுடைய சொந்தக்காரங்க, மத்தபடி அரசியல்வாதிகளுடைய நெருங்கிய உறவினர்கள், அரசியல்வாதிங்க அவங்களுடைய பினாமி அதுபோல தான் இருப்பாங்க. அந்த தனியார் நிறுவனம் வச்சிருக்கவங்க. அதனாலே இவங்க வந்து மாத்த மாட்றாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா வந்து ச டாஸ்மார்க்கே வந்து மக்களுக்கு கெடுதல் உருவாக்குற டாஸ்மார்க்கே தனியார் தான் வச்சிருந்தாங்க. அத வந்து தனியார்லாம் அகற்றிவிட்டு இவங்க உருவாக்குனாங்க கவர்மெண்ட்டு. அதன் மூலம் வருவாய் வருது. அதையும் அதே போல ஏன் கல்வி, மருத்துவம், உணவுத்துறை இதெல்லாம் பண்ணாவே நம்ம எங்கேயோ போலாங்க. எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு குடுக்கலாம். இத பண்ணாங்கன்னா, கண்டிப்பா தமிழ்நாடு முன்னேறும். மக்களும் வளம் வாழ் மக்களுடைய வாழ்வாதாரமும் வளருங்க.